வணக்கம் பிரான்ஸ். வாழ்க்கை கதையில் என்ன கதைன்றதுல இது கதை 6. ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஐக்கி மூஞ்சோட கருப்பு காப்பி போட்டு அடிச்சுட்டு காலை உணவுக்கு ஓட் மீல் எடுத்தாச்சு. கார்பரேட் கூலியான நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஆனால் ஒரு சில டைம் ஞாயிற்றுக்கிழமையும் ஜிம் போவேன். காலை உணவை தொடர்ந்து மீன் எண்ணையும் குளுக்கல் ஷேக்கு தட்டி முடிச்சுட்டு மதிய உணவுக்கு ப்ரிப்பரேஷன்ஸை ஆரம்பிச்சிட்டேன். வார இறுதியின் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம வீட்டில் கரிசோறு. நண்பர்களே, நம்ம வியூவர்ஸ் கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு, அதாவது வீடியோவோட என் கார்டு கொஞ்சம் ஓல்டாக இருக்குது, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, வீடியோ முழுசாக பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஹாப்பினஸோடையே கரிசோறு அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு லைட்டாக சாஞ்சேன். மறுபடியும் ஷெட்டில் தம்பிக்கிட்ட இருந்து ஒரு கால். கண்ணாடியை உடச்சிட்டேன், புது கண்ணாடி வாங்கணும், அதனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் பேக் அண்ட் பைசப் செஷன். நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஜிம்முக்கு போகிறதுன்றது செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட்டு, பாட்டு, நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 7 நாள் போகக்கூடாது, ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. மிட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேருந்து பேலன்ஸ் இருக்கிற வேரியேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மதியம் இருந்த கரிசோரை சட்டியில் போட்டு பெரட்டி அடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம். வரட்டா.